ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். ரெகுலராக இட்லி பொடி பண்ணுவீங்க இல்லையா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் இட்லி பொடி எப்படி பண்ணுவீங்க? நல்ல நறுமணம் இருக்கணும், நல்ல கிறிஸ்பியாக வர மாதிரி, கடிக்கும்போது சாப்பிடும்போது அது கடிக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு இட்லி பொடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வேண்டி இந்த இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்றதை முதல்ல இட்லி ஸ்டீமரில் வந்து தண்ணி ஊற்றி பிளேட்டு போட்டுட்டோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தட்டு இட்லி பிளேட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரேக்கிங் சிஸ்டம் மாதிரி 2 டயர் 3 டயர் 4 டயர் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ரேக் வைக்கிறது உங்களுக்கு எது அவைலபிலிட்டி கிடைக்குதோ பண்ணுங்கள். அப்படி எதுவும் இல்லைனா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் கூட நீங்கள் ஆயில் வந்து லைட்டாக அப்படி கிளேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி கிளேஸ் பண்ணிவிட்டு இந்த தட்டிலே கூட நம்ம ஊற்றலாம். நீங்கள் ஒரு ½ பிளேட்டு பேட்டர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு குக்காகி வெல்டனாக உங்களுக்கு ஃபுல்லாக வரும். அதனால் ஒரு ½ மட்டும் நம்ம போடணும்.
எட்ஜஸை கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணோம்னா அந்த தட்டு இட்லி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இதுக்கு கீழே கூட இன்னொரு இட்லி இருக்குது, அதையும் நம்ம வந்துட்டு சுட சுட சாப்பிட்லாம். இட்லி எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த சூடாக இருக்கும்போது மேலே நம்ம நெய்யை போட்டு இந்த பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டிங்கன்னா தட்டு இட்லி அப்படி தான். சுட சுட ஆவி பறக்க தட்டு இட்லி, அது மேலே நெய்யை போட்டு நம்ம இட்லி பொடி அரைச்சதை ஊற்றி மேலே போடும்போது உங்களுக்கே டெம்ப்டேட்டிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இட்லி ப்ரிப்பேர் பண்ணி இட்லி பொடியை ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் சமைக்கும்போது அது உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அன்றாடம் பண்ணக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தொடர்ந்து நிகழ்ச்சியாக பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.